ரோஷினி ஏன் இப்படி பண்ண? என் கையை விடு, என் கையை விடு சொல்றேன்ல. இல்ல வேண்டாம் ப்ளீஸ், கடவுள் மேல ஆனா என் கையை விடு. வேண்டாம், என்ன விடு விடு சொல்றேன்ல. விடு, என் கையை விடு ப்ளீஸ், என் கையை விடு. கையை கொடு. கையை பிடி ரோஷினி. என்ன மேடம் தனியா எங்க போயின்னு இருக்கிறீங்க? போ 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 சீக்கிரம் போ. போதும் போதும் போதும். அட மேடம் எங்க மேடம் போறீங்க? எங்க கிட்ட சொல்லலாம்ல. உங்களுக்கு என்ன, உங்க வேலையை பார்த்து நீங்க போங்க. ரொம்ப நைட் ஆயிடுச்சு மேடம். தனியா போறது சரி கிடையாது. நான் வேணா உங்க வீட்டை திரும்ப விடவா? நீங்க எல்லாம் இப்ப கிளம்புறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா? அட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறோம். நீங்க எதுக்கு கோச்சிக்கிறீங்க பி? இப்ப கூப்பிடு போலீஸ. ப்ளீஸ் தயவு பண்ணி என்ன விட்டுருங்க. என்னோட பேக்கை திரும்ப கொடுத்துருங்க ப்ளீஸ். என்ன எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நாங்க உங்களுக்கு உதவி பண்ண தான் நினைக்கிறோம். ஆனா நீங்க தான். எனக்கு உங்களோட உதவி எதுவும் தேவையில்லை. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. உதவி வேணாமா? உதவி வேணாமா? ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிறேன், என்ன போக விடுங்க ப்ளீஸ். என்னோட பேக்கை என்கிட்ட திரும்ப கொடுங்க. வாங்க வாங்க மேடம், பிடிச்சுக்கோங்க. இந்தாங்க. ப்ளீஸ் கொடுங்க சொல்றேன்ல. யாரோ வந்துட்டான். சீக்கிரம் போ சீக்கிரம் போ. ஏய் நில்லு நில்லுன்றல. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? அவங்க என்ன தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாங்க. என்கிட்ட தப்பா நடந்துக்கவும் பார்த்தாங்க. இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. பொறுக்கி பசங்க. அம்மா நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு. சரி உங்க வீடு எங்க இருக்கு? ஜிஎன் ரோட்ல. சரி நான் உங்களை உங்க வீட்ல டிராப் பண்றேன். இல்ல இல்ல வேண்டாம், உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, நானே போய்க்கிறேன். அட மேடம் கொஞ்சம் சொல்றத கேளுங்க. நீங்க இப்போ தனியா போனீங்கன்னா அவங்க திரும்பி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. என்ன நம்புங்க, என் கூட வாங்க. வேண்டாம் நானே போய்க்கிறேன். உங்களை டிராப் பண்றேன் உங்க வீட்ல. வாங்க. சார் கதவு திறங்க. பாருங்க. சார் வெளியே வாங்க சார். என்னப்பா இருங்க வரேன். எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? சார் என்னதெல்லாம்? எதுக்கு இப்படி கூட்டமா வந்திருக்கீங்க? சார் நைட் நடந்த சம்பவத்துக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சம்பவம்? ஏன் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க சார்? ஏன் இப்படி வெக்கப்பட வேண்டிய செயலை செஞ்சீங்க சார்? நீங்க ஒரு பப்ளிக் பர்சனாலிட்டிங்கறத மறந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா எதுவும் புரியல. விடிஞ்ச உடனே நைட் நடந்ததை மறந்துடுவீங்களா? நீங்க என்ன நினைச்சீங்க? எல்லாத்தையுமே மறைச்சிடலானா? நீங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல. தயவு செஞ்சு தெளிவா சொல்லுங்க. நேத்து நைட் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டீங்களே, அதை பத்தி தான் கேக்குறோம் சார். நானா? நான் யார்கிட்ட தரம் குறைவா நடந்துக்கிட்டேன்? நீங்க தெளிவா தான் இருக்கீங்களா? அத நாங்க தான் உங்களை பார்த்து கேட்கணும். அந்த பொண்ணு உங்க மேல நீங்க அநாகரிகமா நடந்துக்கிட்டீங்கன்னு உங்க மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. எல்லா நியூஸ் பேப்பர்ல நீங்க ரூடா நடந்துக்கிட்ட விஷயம் தான் பேசிட்டு இருக்காங்க சார். ஓ, நீங்க நேத்து நைட் நடந்ததை பத்தி கேக்குறீங்களா? ஆமா, எப்படி உங்களால அப்படி நடந்துக்க முடியுது? பாருங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் நடந்துக்கல. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. இல்லன்னு சொல்லிட்டு நீங்க இந்த விஷயத்துல கடந்து போக முடியாது சார். நீங்க மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். இங்க பாருங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இப்ப தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணீங்கன்னா அப்புறம் நான் கண்டிப்பா போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். காட் ப்ளீஸ். அவர் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. கதவை திறங்க சார். கேக்குறோம்ல மீடியா சார், பதில் சொல்லிட்டு போங்க. உங்க கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். நீங்க கதவை சாத்திட்டாலும் நாங்க உங்களை விட மாட்டோம். கதவை திறங்க சார். அட கடவுளே, என்னது இது? நான் அவளுக்கு உதவி தானே செஞ்சேன். அவ என்னைய மாட்டி விட்டுட்டா. என் பேரு ஊர் முழுக்க கெட்டு போகுமே. இவ ஏன் இப்படி பண்ணனு முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நான் நியூஸ் பேப்பர் படிச்சேன்.
அது எல்லாமே போய் என்னை மாட்டி வர்றதுக்காக பண்ண சதி. நீ ஒண்ணு பண்ணு, இன்னும் சரியா 1/2 மணி நேரத்துல டிஎன் ரோட்ல என்ன வந்து பாரு. சரியா? வந்த உடனே நான் என்னன்னு சொல்றேன். அப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா சொல்லுங்க இது எல்லாமே போயின்னு. சரியா? சரி, ஓகே, சீக்கிரம் வந்துரு. சரியா? பை. வெளியே மீடியாக்காரங்க இருக்காங்க, பின்வழியா தான் நான் போயாகணும். ஆனா போதுண்ணே, இங்க நிறுத்திருங்க. குஷல் மாதிரி தானே இருக்கு. எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி சரி, வா பார்க்கலாம். ஓகே. குஷல், என்னடா நீ இப்படி வந்து நிக்கிற? வேற என்ன பண்ண சொல்ற? அதான் நியூஸ் பேப்பர் பார்த்தல, பப்ளிக்ல யாராவது என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பிச்சை எடுத்துருவாங்க. இந்த விஷயம் வெறும் நியூஸ் பேப்பர்ல மட்டும் வரல, எல்லா நியூஸ் சேனல்லையும் இந்த விஷயம் தான் போயிட்டே இருக்கு, அதுவும் உப்புக்காரெல்லாம் சேர்த்து. அப்புறம் எதுக்காகடா இப்படி பண்ண? டே லூஸ், என்னடா இப்படி நீயும் கேக்குற? என்ன உனக்கு 10 வருஷமா தெரியும்ல நான் அப்படி பண்றவனா என்ன? அப்படின்னா அந்த பொண்ணு பொய் ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்கா? முழுக்க முழுக்க இது பொய் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனா நீ அவ்வளவு இருக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்ல ஒரு போட்டோ வந்திருக்கே, அதுவும் பொய்யா? இல்ல போட்டோ உண்மைதான். நான் அவளை பார்த்தேன். அவளை உனக்கு முன்னாடியே தெரியுமா? அவள் எனக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது. அது நேத்து நைட் ஷூட் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும்போது டேய் குஷல், நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இன்னும் திருந்தவே இல்ல. உனக்கு தேவையா? ரோட்ல போறவங்கள பத்தி உனக்கு என்ன அக்கறை? இப்படி நடக்கும்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா குஷல், இங்க எதுக்காக எங்களை வர சொன்ன சொல்லு? அது நேத்து நைட் அந்த பொண்ணை நான் இங்கே தான் ட்ராப் பண்ணேன். அதுதான் என் வீடுன்னு அந்த பொண்ணு சொன்னா. எதுக்காக இப்படி பண்ணனு அவகிட்டயே போய் கேட்கலாம். அந்த பொண்ணை வச்சு யாரோ என் பேரை கெடுக்க ட்ரை பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. போலாம். வா வா போலாம். யாரும் கதவை திறக்க மாட்டாங்க. அட, கதவு திறந்துதான் இருக்கு. யாராவது இருக்கீங்களா? என்ன இதெல்லாம்? உள்ள யாராவது இருக்கீங்களா? இங்க யாராவது தங்குறாங்களா இல்லையா? ஆமாண்டா, வீடு ஃபுல்லா மண்ணும் தூசமா இருக்கு, ஃபர்னிச்சர்லாம் வேற மூடி வச்சிருக்காங்க. இங்க யாரும் தங்கலன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இந்த வீட்டுல தங்கி இருக்குன்னு தானே அவங்க கிட்ட சொன்னா. சரியான கேடியா இருக்கா, வீட்டை காமிச்சு ஏமாத்திருக்கா. அட சும்மா இருடா, முதல்ல யாராவது தேடு. இருக்கீங்களா? நீ அங்க போய் பாரு. யாராவது உள்ள இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? அபி, குஷல், ரோஹன், என்னடா என்னாச்சு? இல்ல, இது வேலைக்காகாது. நான் உடனே சிஐடிக்கு ஃபோன் பண்றேன். அதான் கரெக்டா இருக்கும். ஹலோ சிஐடி. சரி, அவங்க உடம்புல வேகமா அடிச்ச மாதிரி காயங்கள், தள்ளு முள்ளு நடந்த மாதிரி, கத்தி குத்துற மாதிரி ஏதாவது? இல்லையே சார், வேற எந்த தழும்பும் இல்லையே சார். ஒரு வேலை பண்ணு ஃப்ரெடி, ஜெயவந்தி, கொஞ்சம் வீடுக்கு போய் நல்லா செக் பண்ணுங்க. ஒரு வீழ்ச்சி விடாம சோதனை பண்ணுங்க. ஏதாவது தடயங்கள் கிடக்குதான்னு பார்க்கலாம். போங்க. யா, சரி. మీరంతా அந்த பொண்ணு தேடிக்கிட்டு மேல வந்தீங்களோ? ஆமா சார், நேத்து அவளை டிராப் பண்ணதுக்கு அப்புறம் அவ இந்த பக்கம் தான் நடந்து வந்தா. அவங்க
உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல தெரிஞ்சவங்களா? இல்ல சார், எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நேத்து ராத்திரி அந்த பொண்ணை சில பேர் டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணை நான் காப்பாத்தினேன். என்னது ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க அவளுக்கு உதவி பண்ண போயிருக்கீங்க, ஆனா அவ உங்களை மாட்டி விட்டு இருக்கா. சார் பாருங்க சார், என்னை பத்தி நியூஸ் பேப்பர்ல எப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு. சார், எனக்கு குஷல சின்ன வயசுல இருந்து தெரியும். குஷல் அப்படிலாம் பண்ணவே மாட்டான். கண்டிப்பா அந்த பொண்ணு பொய் தான் சொல்லியிருக்கா. சரி, சித் எப்படி இங்க வந்தா, ஏன் வந்தா, இத பத்தி ஏதாச்சும் உனக்கு தெரியுமா? இல்ல சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது. குஷல் எந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணானோ அந்த பொண்ணு நேத்து இங்க வந்திருக்கா. அப்புறம் இவங்க சொல்ற மாதிரியே போலியான செய்தியை கொடுத்து இவங்கள மாட்டி விட்டுருக்கா. அந்த பொண்ணை பத்தி எந்த தகவலும் இல்லை. சித் எப்படி இங்க வந்தா, யார் இவங்கள கொலை பண்ணது, அதை பத்தி உங்களுக்கு தெரியல. அதானே அபிஜித், கண்டிப்பா ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது. இந்த பொண்ணு தான் வில்லங்கமே. ஒரு வேலை பண்ணுவோம், வெளில போய் நம்ம விசாரிப்போம். யாராவது அவளை பார்க்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்புறம் நீ ஒரு வேலை பண்ண அபிஜித், பரிசாளுங்க கிட்ட போய் இந்த செய்தியை அந்த பொண்ணு எப்போ இவங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை அந்த பொண்ணோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்கிற வாய்ப்பு இருக்கு. சரி சார். கவிதா, இந்த மாதிரி இந்த ஆறி போன செய்தி வச்சு 10 பேப்பர் கூட விற்க முடியாது. நல்ல பரபரப்பான செய்தியை கொண்டு வா. ஏதாவது ஒரு பார்ட்டில 2 ஆக்ட்ரஸோட டாகுங்க சண்டை போட்டுருச்சு, அந்த மாதிரி ஏதாவது. அதுவே அவங்க நடுவுல ரொம்ப பெரிய சண்டையை உருவாக்குன மாதிரி. என்ன புரியுதா? யூ ஹேவ் டு கோ த்ரூ இட். மேம், நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா கவிதா, இந்த மாதிரி ஆனா ஊனா மேம் வந்து போய் அந்த மாதிரி எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது. ஆனா வந்து போயின்ற எக்ஸ்கியூஸ் எல்லாம் அடக்கம் பண்ணிடு. பார்த்த உடனே நம்ம பேப்பரை வாங்கணும், புரியுதா? கோ. ஹலோ அரிமாஜி. இன்ஸ்பெக்டர் அபிஜித், எங்க ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்களே. என்ன பண்றது, உங்க நியூஸை நீங்க எழுதிட்டு வந்துருச்சே. எந்த நியூஸ்? அதான் இன்னைக்கு பிரிண்ட் பண்ணிருக்கீங்களே காலையில. இந்த சூப்பர் ஸ்டார் குஷல் மேல இந்த பொண்ணு புகார் கொடுத்திருக்காங்க. ஓ, இந்த சூடான நியூஸை பத்தி தெரிஞ்சுக்க வந்தீங்களா? ஆமாங்க, எங்க ஸ்டார் ரிப்போர்ட் அம்மன் தான் இந்த நியூஸை கொண்டு வந்தாங்க. I'll call him. அமன். எஸ் மேம். ப்ளீஸ் இங்க வா. எஸ் மேம். யா, இவங்கலாம் சிஐடில இருந்து வந்திருக்காங்க. அப்புறம் ரோஷினியை பத்தி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொஞ்சம் தேவையாம். எஸ் சார், சொல்லுங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? சார், அந்த பொண்ணு எனக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா சார், அபவுட் சூப்பர் ஸ்டார் குஷல். ஸோ ஷி வாண்டட் டு மீட் அஸ். இந்த கால் எத்தனை மணிக்கு உங்களுக்கு வந்துச்சு? சார், அரௌண்ட் 10:30. நீங்க அவளை பார்க்க போனீங்களா? எஸ் மேம். நயாநகரில் ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்கே வாங்க நம்ம பேசலான்னு சொன்னாங்க. காஃபி ஷாப்பா? என்ன காஃபி ஷாப்? சார், டும்டுமா காஃபி. குஷல் பத்தி அவங்க என்ன சொன்னாங்க? அதான் சார், பேப்பரில் பிரிண்ட் பண்ணோமே அந்த விஷயந்தான். இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆக்டர் குஷல் தங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதா அவள் சொன்னா. அத்துமீறத்துக்கு முயற்சி பண்ணாதா அந்த பொண்ணு சொன்னா. அவங்க சொன்ன உடனே நீங்க அதை நம்பிட்டீங்களா? மேம், அவகிட்ட ப்ரூஃப் இருந்துச்சு. பீச் ரோட்ல அவளும் குஷாலும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அந்த பொண்ணு அட்ரஸ் ஏதாச்சும் கொடுத்தாலா என்ன? இல்லை சார், நாங்களும் அதை கேட்கவே இல்லை. ஆக்சுவலி அவள் ரொம்பவே சேடாக இருந்தா. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட் வெல்கம். அந்த டும்டுமா காஃபி ஷாப்புக்கு போய் என்னன்னு பார்ப்போம். மேபி அந்த பொண்ணு அடிக்கடி அங்கே வரலாமே. எக்ஸ்கியூஸ் மீ, சிஐடி, நீங்கள் கொஞ்சம் இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இந்த பொண்ணு நேற்று நைட் இங்கே வந்தாங்களா? ஆமாம் சார், அடிக்கடி இந்த பொண்ணு இங்கே வருவாள். நீங்கள் அந்த சோட்டுவை கொஞ்சம் கேளுங்களேன். தம்பி. சொல்லுங்க சார். இந்த ஃபோட்டோவை பாருப்பா. இந்த பொண்ணு நேற்று நைட் இங்கே வந்தாங்களா? சார், இவங்க ரோஷினி மேடம் ஆச்சே. நேற்று நைட் இங்கே வந்தாங்க. தினமும் இங்கே வருவாங்க சார். டெய்லி வருவானா? 1 to 2 டெய்லி இங்கே வருவாங்க சார் அவங்க. அதாவது அந்த ஆஃபீஸ் லஞ்ச் பிரேக் இருக்கும்ல, அந்த டைமில். ஓ, அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்களா? ஆமாம், ஆஃபீஸ் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. பார்க்க டிப்டாப்பாக இருப்பாங்க அவங்க. எந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க? அது எனக்கு தெரியாது சார். சரி, எந்த பக்கமாக வருவாங்கன்னு உனக்கு தெரியுமா? சார், அந்த பக்கமாக வருவாங்க சார் அவங்க. ரைட்டில் இருந்தா? ஆமாம் சார். ரைட் சைடு தானே சொல்கிறாங்க. அங்கே ஏதோ ஆஃபீஸ் தெரியுது, வாங்க போய் பார்ப்போம். என்ன விஷயம் சார்? இது இந்த ஆப்போசிட் வீடு யாருதுங்க? தெரியல சார், நாங்க இங்க வந்ததுல இருந்தே அந்த வீடு பூட்டி தான் இருக்கு. என்னாச்சு சார்? அவ இறந்துட்டா. அந்த வீட்டில் தான் அந்த பொண்ணு டெட் பாடி கிடைச்சது.
இவ இறந்துட்டாளா? அந்த வீட்டு பக்கமா போறத நான் நேத்து கூட பார்த்தனே. அவங்க அவங்க தனியா தங்குவாங்களா இல்லை எனக்கு கூட யாராவது இருப்பாங்களா? அவன் கூட ஒரு பொண்ணு இருந்தா. ஒரு பொண்ணு கூட இருந்தாளா? அப்படியா? அந்த பொண்ணு யாரு? அவளை பத்தி உங்களுக்கு ஏதோ தெரியுமா? இன்னைக்கு காலையில கூட நியூஸ் பேப்பர்ல சூப்பர் ஸ்டார் குஷால் கூட போட்டோல வந்தாலே அவதான். 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே போனாங்க. அப்படின்னா ரோஷினியும் சித்துவும் ஏற்கனவே ரொம்ப பழக்கமானவங்க. 2 பேரும் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டே தான் வீட்டுக்குள்ள போனாங்க. காலியான வீட்டுக்குள்ள இவங்க 2 பேரும் எதுக்கு போறாங்கன்னு நான் கூட நினைச்சேன் சார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்தா சார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள போகவே இல்லை சார். அப்புறம் அந்த பையன் அவன் எங்க மாயமா போனா? அதுக்கப்புறம் நான் தூங்க போயிட்டேன் சார். நீங்களே சொல்லுங்க சார், மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கறதா என்னோட வேலையா? சரி, நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த குழப்பங்கள் எல்லாம் என்னன்னு சுத்தமா புரியல எனக்கு. ரோஷினியும் சித்துவும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லாவே தெரியும். 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்து சந்திச்சிருக்காங்க. குஷால் விஷயத்துல 2 பேரும் கண்டிப்பா ஏதோ ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. ரோஷினி அதுக்கப்புறம் போயிட்டா. ஆனா சித்துவை மட்டும் அதுக்கப்புறம் யாரோ கொலை பண்ணிருக்காங்க. எதுக்கு? யார் பண்ணிருப்பாங்க? மனோஜ், எஸ் சார். உன் கவனம் எங்க இருக்கு? நம்ம கிளையண்ட்டுக்கு அனுப்பி வச்ச பில்லுல 2 பில்லு மிஸ்ஸிங். நீ சரியா பாக்கலையா? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியா அனுப்பி வச்சுட்டேன். நீ தெரிஞ்சுக்கிட்டத வச்செல்லாம் ஆபீஸ நடத்த முடியாது. பாஸ் கிட்ட நான் தான் திட்டு வாங்குறேன். போய் செக் பண்ணு. உன்கிட்ட ஒரு ஆர்டர் வந்துச்சுல, முடிஞ்சதா? சார், இன்னைக்கு ஈவினிங் குள்ள டெலிவரி ஆயிடும். ஃபைல காட்டு. முடிஞ்சது சொல்லு. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். சிஐடி, கொஞ்சம் இந்த போட்டோவை பாருங்க. இந்த பொண்ணு இங்கே தான் வேலை பார்க்குறாங்களா? இவ ரோஷினி. எங்க இந்த ரோஷினி? நம்மளதா ரோஷினி எங்க? சார் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இப்பதான் வெளியே போனாங்க. போயிட்டாங்களா? என்னாச்சு அவங்களுக்கு? சார் நேத்து நைட்டு அவங்களுக்கு நடந்த விஷயத்துல இருந்து அவங்க உடம்பு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு. சரி, அது அவங்க எந்த பக்கம் போனாங்கன்னு பாத்தீங்களா? சார் அவங்க அந்த காரிடோர் பக்கம் போனாங்க. ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொன்னாங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியா? பூர்வி, போய் என்னன்னு பாரு. சார், ரோஷினி எவ்வளவு நாளா இங்க வேலை பாக்குறாங்க? அது வந்து 2 வருஷமா. ரோஷினி, சிஐடி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சிஐடி? ஏய் நில்ல. ரோஷினி, ரோஷினி, ரோஷினி என்ன பண்ற? ரோஷினி, ரோஷினி என்ன பண்ணிட்டு இருக்க? என்கிட்ட வராதீங்க ப்ளீஸ், என்கிட்ட வராதீங்க. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. என்கிட்ட வராதீங்க, நான் மறுபடியும் சொல்றேன். அப்புறம் நான் இங்க குதிச்சிருவேன். ரோஷினி, நான் சொல்றது கேளு. சத்தியமா சொல்றேன், நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா இங்க குதிச்சிருவேன். என் கையை விடு, என் கையை விடு சொல்றல. வேண்டாம் ப்ளீஸ், கடவுள் மேல ஆனா என் கையை விடு. வேண்டாம், என்ன விடு, விடு சொல்றல. கொடு, விடு, என் கையை விடு. கொடு ப்ளீஸ், என் கையை விடு. முடியாது, கையை கொடு. என்ன விடுங்கன்னு சொல்றல. சொன்னா கேளு. சார், பூர்வி, 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 இவளுக்கு என்னாச்சு? சார் மயக்கம் போட்டுருக்கா. ஓ மை காட், கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. பூர்வி, 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 எழுந்திரி. மெல்லமா எந்திரி. என்ன நடந்துச்சு? தெரியல. இது என்னாச்சு? காதுக்கு பின்னாடி ரத்தம் வருது. பூர்வி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. இல்ல சார், நான் நல்லா தான் இருக்கேன் சார். ரோஷினி, ரோஷினி ஷீஸ் நோ மோர். அவ கீழே குதிச்சிட்டா. என்ன சார்? அவளை காப்பாத்துறதுக்கு நான் நிறைய முயற்சி பண்ணேன் சார்.
ஆனா பரவாயில்ல விடு, அட்லீஸ்ட் நீ ட்ரை பண்ணல. சரி ஒன்று சொல்லு, அவன் உன் கையிலேருந்து ஸ்லிப் ஆயிட்டாளா இல்லை வேணும்னே கையை பிடிச்சி உதறிட்டாளா? சார் அவளை மேலே இழுக்க முயற்சி பண்ணப்ப அப்பா என் தலையில ஏதோ அடிபட்டுருச்சு. அதை நான் அப்படியே மயங்கிட்டேன். அப்படின்னா உன் தலையில் யாரோ அடிச்சிருக்காங்க. ஆமா சார். அப்படின்னா இங்கே யாரோ இருந்திருக்காங்க. ரோஷினி நீ காப்பாற்றினது அவனுக்கு பிடிக்கல. நீ அவளை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கான், அவன் தலையில் கொண்டு வந்து ஏதோ அடிச்சிருக்கான், நீ மயக்கடிச்சு விழுந்திருக்க. ஆனா சார் டெரஸ்ல எங்களை தவிர வேற யாரும் இல்ல சார். இல்லைன்னா எப்படி? உன்னால எழுந்திருக்க முடியுமா? மெல்லமா மெல்லமா பாத்து. இங்கே இல்லை, ஆனால் பக்கத்தில் எங்கேயோ இருந்து தான் அடிச்சிருக்கான். இந்த கல்லை பார்த்தியா? இதில் ரத்தக்கரை இருக்குது பார்த்தியா? யாரோ கூறி பார்த்து இந்த கல்லை உன் மேலே எரிஞ்சிருக்காங்க. இதனால மயங்கியிருக்க. அப்புறம் ரோஷினி கை நழுவி கீழே விழுந்து இறந்துட்டா. சார் இது யாரா இருக்க முடியும்? ரோஷினியோட ஆஃபீஸ் மேட் யாராச்சும் இருக்கலாம். அவரோட உயிரை போக்கிக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன பெரிய விஷயம் நடந்ததுன்னு தெரியல சார். சிஐடி நம்ம ஆபீஸ்ல ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு பயமா இருக்கு சார். எல்லாமே சிஐடி கண்ணு முன்னாடி தானே நடந்துச்சு. அப்புறம் எதுக்கு ஆஃபீஸை சீல் பண்ண போறாங்க? ரோஷினி உங்கள் கூட ரொம்ப காலம் ஒர்க் பண்ணியிருக்கா. அப்புறம் நீங்களாம் நிறைய நாள் அவ கூட சேர்ந்து வேலை பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி திடீர்னு அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நேத்து நைட் சூப்பர் ஸ்டார் குசேலன் அவகிட்ட தப்பா நடந்துகிட்டதால தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை வேற ஏதோ விஷயம். வேற ஏதாவதுன்னா கண்டிப்பா எங்களுக்கே தெரியாது. ஆனா அவன் நேற்று ஆஃபீஸ் வந்தப்ப அவன் நார்மலா தான் இருந்தா சார். கொஞ்ச நாளாவே அவ ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. எல்லார் கூடயும் நல்லா தான் பேசுவா. அரட்டை அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்தா. எல்லாமே சரியா தான் சார் போய்கிட்டு இருந்துச்சு. அவ வேலையை கூட அவ சரியா தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. சமீபத்தில் சந்தோஷமா இருந்தானா எனக்கு புரியல. அதுக்கு ஏதாச்சும் அவ காரணம் சொன்னாலா? அது சமீபத்துல தான் அவளும் அவ பாய் ஃப்ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருந்தாங்க. சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தாங்க. பாய் ஃப்ரெண்ட்? யார் அவளுடைய பாய் ஃப்ரெண்ட்? அவன் ஒரு சின்ன ஆக்டருங்க, சித். சித்? அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எங்க இருந்தாங்க? அது தெரியலையே மேடம். இந்த சித்து குஷலோட ஃப்ரெண்டு. ரோஷினி சித்தோட கேர்ள் ஃப்ரெண்ட். ரெண்டு பேரும் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் ரோஷினி குஷல் மேலே புகார் கொடுத்துருக்கு, அதுவும் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான்னு சொல்லி. சார் ஒருவேளை இது ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா இருக்க வாய்ப்பு இருக்கோ? யாருக்கு தெரியும், அப்படியும் இருக்கலாமே. சார் இன்னொரு விந்தையான விஷயம் இருக்கு. குஷல் நம்ம கிட்ட இந்த ரோஷினி தான் ஃப்ரெண்டோடைய, அதாவது சித்தோடைய கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்ல. ஆமா சார், ரோஷினி ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பழகுன மாதிரி தான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தா. ஒருவேளை ரோஷினியும் சித்தும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத குஷலுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அதே மாதிரி ரோஷினியும் இப்பதான் அவன் பார்த்துருக்கலாம். ஒன்று பண்ணுங்க, இந்த சித்தோட அட்ரஸ் எங்க இருப்பான்னு பாருங்க. என்னாச்சு பூர்வி, நீ இன்னும் ஒரு அப்செட்டாவே இருக்கியே? சரி, என்னால அந்த விபத்தை மறக்கவே முடியல. ரோஷினினா காப்பாத்திருக்கலாமோன்னு தோணுது. பூர்வி, நீ தான் ட்ரை பண்ணல. நம்ம கடமை முயற்சி பண்றது தான். ஒவ்வொரு வாட்டியும் முடிவு நம்ம கையில இருக்கிறது இல்ல. ஆமா சொல்லுங்க. நாங்க சிஐடில இருந்து வரோம். சிஐடி? என் மூக்க உடைச்சிட்டான் பண்ணி. இவன் பண்ணியா இல்ல குரங்கா சார்? என்ன ரொம்ப வலிக்குதா? வலிதாவா சார்? மாதா கோயில் மணி வசம் மாதிரி கிருனுங்குது சார். டேய் எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்க? வெளியே வாடா. ஏந்துடுறா, வாடாங்க. ஏன்டா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட இங்க நாங்க பேச தான் வந்திருக்கோம். எதுக்குடா போய் எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? சார் நீங்க என்ன பிடிக்க வந்தீங்களா? பயப்படாத, நாங்க கெட்டவங்கள தான் பிடிப்போம், நல்லவங்கள இல்ல. பக்கா என்ன நீங்க உங்க கூட கூட்டிட்டு போயிட மாட்டீங்களே சார்? அட தூக்கிட்டு போக மாட்டேன்டா. சரிங்க சார். சார் இவன் பார்க்கறதுக்கு செம்ம டம்மி பீஸ் மாதிரி தெரியுறான் சார். யார் நீ? நீ இங்க சித்தோட வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வந்து என் பேரு சேத்தன். அண்ணனோட கிராமத்தில் நான் தங்கியிருந்தேன். இங்க இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். அப்ப அப்படின்னா நீ தான் வீட்டையும் பார்த்துக்கிறியா? ஆமாம். இப்போதான் அண்ணனோட ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாரு. வந்து அண்ணன் செத்து போயிட்டாருன்னு சொன்னார். இப்போ என் நிலைமை என்ன ஆகும்? அழாத சும்மாரு. இங்கே பாரு,
அழுவுறதுனால உங்க அண்ணா திரும்ப வந்துட மாட்டாரு. சரி சொல்லு, இந்த சித்த ஏதாச்சும் பிரச்சனையில இருந்தாரா? ஆமாம், அவர் எப்பவும் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பார். ரோஷினி மேடம் வீட்டுக்கு வந்ததுலேருந்து கொஞ்ச காலம் நிம்மதியாக இருந்தார். ரோஷினி இங்க வந்தாங்களா? ஆமாங்க மேடம். சித்துக்கு அப்படின்னு அவ்வளோ ஒரு டென்ஷன்? அது அவர் என்னன்னு என்கிட்ட சொன்னதில்லை. அவரோட வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், அவர் என்கிட்ட சொல்லலை. சித்து என்ன வேலை பண்ணிட்டு இருப்பாரு? சார், அவர் படத்தில் ஹீரோ ஆகணும்னு நினச்சாரு. குஷால் சார் வாழ்க்கையில் நடந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையிலையும் நல்லபடியாக மேலே வரணும்னு சொல்லுவார். அந்த சூப்பர் ஸ்டார் குஷல் கூடவா? ஆமாம், அவர் அண்ணனோட ரொம்ப ஃப்ரெண்டு. ஆனால் அவருக்கு குஷால் அண்ணன் சரியாக உதவி பண்ணலன்னு வருத்தம் இருக்கு. தன்னை அவர் ரொம்ப ஏமாத்திட்டதா அப்பப்போ சொல்லி வருத்தப்படுவார். ஓ, அப்புறம் வேற என்ன தெரியும் உனக்கு? 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ராத்திரி வீட்டுக்கு வந்தார். அப்புறம் அண்ணனுக்கும் அவருக்கும் நடுவில் பேச்சு போயிட்டு இருந்தது. அந்த நாளுக்கு அப்புறம் எப்போ குஷால் அண்ணனுடைய ப்ரோக்ராம் எப்போ டிவியில் வந்தாலும் கோவத்தில் அவர் டிவி ஆஃப் பண்ணிடுவார் சார். ஆனால் இப்போ என் நிலைமை என்ன சார் ஆகும்? ஒரு நிமிஷம் அமைதியாரு. நாங்கள் உனக்கு நல்ல வேலையை சீக்கிரம் வாங்கி தரோம், சரியா? அப்புறம் இதா என் கார்டு வச்சுக்கோ. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணு, நாங்கள் வந்துடுவோம், சரியா? சரிங்க சார். முதல்ல போய் தண்ணி குடிப்போம். இந்த சித்துக்கு குஷலோட வெற்றி வயித்தறிச்சலை கொடுத்துருக்கு. அப்புறம் ரோஷினி சித்தோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவ தான் குஷல் மேலே இந்த குற்றத்தை சுமத்தி இருக்கா, அதாவது தப்பாக முயற்சி பண்ணிட்டேன்னு சொல்லி. ஒருவேளை அவள் மேக்சின்ஸ் அண்ட் பேப்பர்ஸுக்கெல்லாம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பொய்யா இருக்குமா என்ன நினைக்கிறீங்க? சார், அப்படின்னா சித்து ரோஷினியும் குஷேல பழி வாங்குறதுக்காக அவர் பேருக்கு எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனால் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரோஷினியை தற்கொலை பண்ணிக்கிட்டா சித்தை யார் கொலை பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். சார், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒருவேளை குஷல் இருப்பானோ? குஷலாக இருப்பான்னு தோணலை. ஏற்கனவே இன்னைக்கு நடந்த விஷயத்தில் அவன் அப்செட்டாக இருக்கான். இந்த எல்லா பிரச்சனையும் நேற்று நைட்டு தான் நடந்திருக்கு. அவனை சுற்றி இருக்கிறவங்க தான் அவனுக்கு கெட்ட பேரை வர வைக்க முயற்சி பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. குஷல் இல்லை, வேற யாரோ. சொல்லுங்க டாக்டர் சலாம்கி. என்னாச்சு? ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க? பாஸ், விஷயம் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நீங்களே டென்ஷன் ஆயிடுவீங்க. சரியா, அந்த டென்ஷனான விஷயம் என்னன்னு சொல்லு. இல்ல டென்ஷன் எனக்கு இல்ல. டென்ஷன் யாருக்குன்னா இந்த கேஸுக்கு தான். சலுங்கி சார், கேஸ் ரொம்ப தெளிவா இருக்கே. ரோஷினியோட மரணம் மேல இருந்து கீழே விழுந்ததுனால தானே? அதுதான் பிரச்சனையே. அதாவது இந்த கேஸ் பாஸ், இவ மாடியிலிருந்து விழாம போயிருந்தாலும் கண்டிப்பா செத்து தான் போயிருப்பா. அது எப்படி? விஷத்தினால. இவளுக்கு சாவு விஷத்தினால ஏற்பட்டிருக்கு. இவளுக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. விஷமா? ஆமா சார், இவளோட இன்டென்ஸ்டைன்ல விஷத்தோட ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் டீம் மூலமா இவளுக்கு விஷத்தை கொடுத்திருக்காங்க சார். டீம் மூலியமாவா? இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? இவங்க அட்டாப்சில எங்களுக்கு டீயோட சாம்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த டீயில தான் விஷம் கலந்திருக்கு தெரிய வந்தது. அந்த விஷம் எவ்வளவு ஆபத்தானதுன்னா 20 நிமிஷத்துக்குள்ளேயே ஆளை கொன்னுடும். அதாவது ரோஷினி பூர்விக் கையிலேருந்து நழுவாம போயிருந்தாலும் பாவம் அவன் செத்து போயிருப்பா இல்லையா? அதுக்கு காரணம் விஷம். அப்போதுக்கு அர்த்தம் விஷம் அந்த ஆபீஸ்ல கொடுத்த டீல தான் அந்த விஷம் கலக்கப்பட்டிருக்கு. பூர்வி, உன் மனசை உறுத்திட்டு இருந்த இந்த விஷயம் சரியா இருக்கும். சரி, இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த டெரஸ்ல உங்களுக்கு கல்லு கிடைச்சது இல்லையா? அதுல ஒருத்தரோட கைரேகை கிடைச்சிருக்கு சார். பாஸ், கல்ல எடுத்து வேகமா யாரோ போர்வியை நோக்கி எழிஞ்சிருக்காங்க. அதுல கைரேகை படிஞ்சிருக்கு பாருங்க. ஓ, ஐ சி. இந்த கல்லை கொண்டு பூர்வியை யாரோ வேகமா அடிச்சிருக்காங்க. பூர்வியை பார்த்து யார் அந்த கல்லு வேகமா வீசினாங்களோ அவன் தான் ரோஷினி குடிச்ச டீலையும் விஷத்தை கலந்திருப்பான். அந்த ஆளு கண்டிப்பா ரோஷினி ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒருத்தனா தான் இருப்பான். எவ்வளவு பெரிய விபத்து நம்மளோட ஆபீஸ்ல நடந்திருக்கு. என்னால எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அட வாங்க சார், ரோஷினியை சூசைட் பண்ணான்னு ஏதாவது தெரிஞ்சதா சார்? தெரிய வந்துடும். உங்களோட பேண்ட்ரி எங்கே இருக்கு? அதோ அங்க இருக்கு. ஆனா ஏன் சார்?
சாகறதுக்கு முன்னாடி ரோஷினிக்கு விஷம் கொடுத்துருக்காங்க. டீலயோ காஃபிலையோ கலந்துருக்காங்க. சார் என்னது விஷமா? அதுவும் ஆபீஸோட டீலையா? சாவறதுக்கு முன்னாடி அவ காஃபியோ டீயோ ஏதோ குடிச்சிருக்கா. அப்ப விஷத்தை இங்க தான் கலக்கியிருக்காங்க. ஆனா அதே டீயை நாங்களும் தான் சார் குடிச்சோம், எங்களுக்கு எதுவும் ஆகலையே. ரோஷினிக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. அப்படி என்ன ஒரே ஒரு அர்த்தம், அந்த விஷம் ரோஷினியோட கப்பல மட்டும்தான் இருந்திருக்கு. நீங்க என்ன சார் சொல்றீங்க? இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் டீ கொடுக்குறேன். நான் எதுக்கு சார் விஷத்தை கலக்க போறேன்? அது ஏன் இப்ப தெரிஞ்சிரும். அவரை கொஞ்சம் பாத்துக்க ஃப்ரெட்டி. சரி சரி, நீங்க செக்கிங் பண்ணிக்கோங்க. நான் எதுவும் பண்ணாதப்போ நான் எதுக்கு பயப்படணும்? ஏய், சும்மா வாயை மூடிட்டு நில்லு. என்னன்னு இப்போ தெரியும் எல்லாருக்கும். இந்த கப்பெல்லாம் வேற மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த செஷன்ல இருக்கிற கப்பு வேற மாதிரி இருக்கு. என்ன இது? இது என்னோடது கிடையாது. இதுவா? ஆமா சார். உன்னோடது கிடையாதானே? அப்ப வேற யாரோடது? இது ஆஃபீஸுக்கு வெளியில ஒரு டீக்காரன் இருக்கான். இது அவனை தான் இருக்கும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா என் கையால போடுற டீ இங்க சில பேருக்கு பிடிக்காது சார். அதனால அவங்க வெளியில இருந்து டீ வர வச்சு குடிப்பாங்க சார். அப்படியா? வெளியே இருக்க அந்த டீக்காரன் தான் அந்த கப்ஸை இங்க விட்டுட்டு போயிருக்கானா? அதாவது எங்க கப்பு இங்க இருந்துச்சுன்னா டீ கொண்டு வர்றதுக்கு ஆத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு அந்த கடைக்காரன் சொல்லுவான் சார். ரோஷினி டீ அந்த வெளியவங்க கிட்ட கொடுப்பாங்களா இல்ல உங்ககிட்டயா? சார் அவங்க வெளியில இருக்கிறவங்க கிட்ட தான் டீ குடிப்பாங்க. அப்போ இதில் ரோஷினியோட கப்பு எது? சார் அது அந்த பிங்க் கலரு ரோஷினியோடது சார். இதுவா? ஆமாம் சார். அப்படின்னா நம்ம முதல்ல இந்த கப்பை செக் பண்ணி பார்க்கலாம் பாஸ். இதில் கொஞ்சம் டீ மிச்சம் இருக்குது, இதுலேயே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓ, சாலக்கி ஏதோ தெரிய வந்துருச்சா? பக்காவாக தெரிஞ்சிருச்சு பாஸ். இதில் அந்த விஷம் கலந்துருக்கு. ரோஷினி பாடியிலிருந்து அதே விஷம் இதில் இருக்கு. ஓ சரி அபிஜித், 4 கப்பலையும் டீ இருக்கு. ஆனா விஷம் கலக்கப்பட்டது ரோஷினியோட டீல மட்டும்தான். அப்படின்னு இதுக்கு அர்த்தம் இந்த டீ வெளில ஒருத்தன் டீ போட்டுக்கிட்டு இருக்கானே அவனோட டீல இந்த விஷயம் கலக்கப்படல. ஆனா யார் இந்த டீயை கொண்டு வந்து இங்க கொடுத்துருக்கான அவன் தான் இதுல விஷத்தை கலந்துருக்கிறான். ரோஷினியோட டீல மட்டும்தான் அவன் விஷத்தை கலந்துருக்கான். உடனே அந்த டீக்காரனை தூக்கு தூக்கு. டேக் டீ சார். மை டீ இஸ் வேர்ல்டு ஃபேமஸ். ஏ தம்பி, இந்த பாரா. எஸ் சார். யூ டீ வாண்டிங் சார்? வாண்டிங். ஏகே அட்வர்டைஸ்மெண்ட்ல ரோஷினிக்கு நீ என்ன டீயை குடிதியோ அதையே எனக்கும் கொடுடா. ஸ்பெஷலா விஷம் கலந்த டீ. சார் நான் எதுவும் பண்ணல சார். நான் எதுவும் பண்ணல. என்ன சுற்றாதீங்க சார். தப்பாயிடுச்சு சார். என்ன சாவடிச்சிடாதீங்க சார். ரோஷினியோட டீல எதுக்குடா விஷத்தை கலந்த சொல்லு சார். ஒரு ஆள் வந்தா, அவன் என்கிட்ட 5000 ரூபாவும் ஒரு பவுடரும் கொடுத்தா. அவன் சொன்னதுனால தான் சார் அந்த பிங்க் கலர் கப்புல நான் அந்த பவுடரை கலந்தேன்னு. என்ன அடிக்காதீங்க சார், நான் ஒத்துக்கிறேன் சார். அப்படின்னா சார் ரோஷினி எப்பவுமே பிங்க் கலர் கப்பில் தான் டீ குடிப்பான்னு அந்த ஆளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சார். யார் அவன்? சார் அவனை நான் முன்ன பின்ன கூட பார்த்ததில்ல சார். ஆனா ஒன்று சார், அவனுக்கு தாடியும் மீசையும் இருந்துச்சு சார். அப்புறம் பிளாக் கலர் தொப்பியும் கண்ணாடியும் அவன் போட்டுக்கிட்டு இருந்தான் சார். சார் அவன் கார்ல வந்தான் சார். வண்டிலையா? சார் அந்த ஆளு வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அது போக ரோஷினியை பத்தி நிறைய விஷயம் அவன் தெரிஞ்சு வச்சிருந்தான். யார்கிட்ட டீ குடிப்பா, எந்த கப்பில் டீ குடிப்பா, எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். கண்டிப்பா அந்த ஆபீஸ்ல யாரோ ஒருத்தனா தான் இருப்பான். யாரு ரோஷினியோட டீல விஷத்தை கலக்க சொன்னீங்களோ அவன் இந்த நேரத்துக்கு உங்களுக்குள்ள ஒருத்தனை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். உங்க நடுவில் தான் கொலைக்காரன் இருக்கான்.
ரொம்ப சீக்கிரத்திலேயே உன் கையில இப்ப விலங்க மாட்டிடுவாங்க. சார் அவன் பூர்விய கல்லால் அடிச்சிருக்கான் சார். சத்தியமா அவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவன் கை காலை உடைச்சு அடுப்புல வைக்கலாம் என் பேரை மாத்திக்கிறேன். என்ன சொல்றீங்க சலோங்கி சார்? அவரோட பேரு தெரிய வந்துருச்சா? அட அபிஜித், என்ன சொல்ற நீ? ஆ? நான் இதுல ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சதுன்னு மட்டும்தான் சொன்னேன். அது யாரோட ஃபிங்கர் பிரிண்ட்னு பேர் ஏதாவது சொன்னா? ஓ சரி 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 சரி, அவன் இவன் தானா? இவனா? நீ யார பத்தி பேசுற? யோ, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? யார பத்தியே பேசுற நீ? சலோங்கி சார், இவன் எல்லாருக்கும் முன்னாடி ரொம்ப உத்தம மாதிரி நிக்கிறான். கிரேட் ஜாப் சார், சூப்பர் சார். கிரேட் ஜாபா? கிரேட் ஜாப் பண்றதுக்கு இன்னும் வேலை நிறைய இருக்கு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா அபிஜித், அந்த கடையில ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சதுன்னு தான் சொன்னேன். ஃபிங்கர் பிரிண்ட் யாரோடதுன்னு மேட்ச் பண்ணி பார்க்கிறதுக்கு எல்லா ஸ்டாஃபோட ஃபிங்கர் பிரிண்ட் நமக்கு தேவை. ப்ளீஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட். சார் காலை கேட்டீங்க சார், நான் நிஜமா சொல்றேன், நீங்க சூப்பர் தான் சார். அவன் என்ன போட்டான்ற விஷயத்தை கூட நோட் பண்ணிட்டீங்களா? யோ என்ன யோ, நீ என்னையா சொல்ல வர? ஐ எம் ஷூர் உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. நீ முதல்ல கிளம்பி லேபுக்கு வா, உனக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். கிளம்பி வா. தேங்க்யூ தேங்க்யூ சலோங்கி சார். தோ நான் மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். தேங்க்யூ சார். அவன் வந்து யாரோட முகத்தில் அதிகமாக இங்கே பயம் தெரியுதுன்னு செக் பண்ணுங்களேன். எடுத்தாப்புல முழிக்கிறான் பாரு. டேய் எங்கடா ஓடுற? எங்கடா செல்லம் போற? சார் சார், நான் ஜஸ்ட் வாஷ்ரூமுக்கு போயிட்டு இருந்தேன் சார். அதுக்கு என்ன திருட மாதிரி ஓடுற? திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி. சொல்லு, ரோஷினி எதுக்காக நீ கொன்ன? சார் நான் சீக்கிரமா சொல்லு. சார் நான் இந்த வேலைக்கு அவங்க பணம் கொடுத்தாங்க சார். நான் இதை பண்ணல சார். யாரு யாரு? குதிச்சிரு. இங்க இருந்து குதிச்சனா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என் கையில குண்டடிப்பட்டு விழுந்தனா ஸ்ட்ரெயிட்டா சொர்க்கத்துக்கு போக வேண்டியதான். தயா, அது குஷல் தானே? இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவன் சூசைட் பண்ணிக்க போறான்னு நினைக்கிறேன். வா, அவனை போய் காப்பாத்தலாம். யோசிக்காத, சீக்கிரம் குதி. சரி, நீ குதிக்க மாட்டல? அப்ப குண்டடி படுறதுக்கு தயாராயிரு. குஷல், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? அவனையும் சுடுறியா நீ? குஷல் எதுக்கு நீ கொலை பண்ண நினைச்ச? இவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆக்டிங் வாய்ப்பே கிடைக்காது. எல்லா நல்ல ரோலும் இவனுக்கே போகுது. என் கேரியரே அவன் கெடுத்துட்டான். என்னடா இப்படி உளறிக்கிட்டு இருக்க? நான் எப்படி உன் வாய்ப்புகளை கெடுத்தேன்? எல்லாருக்கும் முன்னாடியும் குஷலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த, ஆனா முதுகுக்கு பின்னாடி ரோஷினியை வச்சு அவன் பேரை கெடுக்க பார்த்திருக்க. சரி, இப்ப சொல்லு, இந்த விளையாட்டுல எப்படி ரோஷினி எதுக்கு சிக்க வச்ச? ரோஷினி சித்துவோட கேர்ள் ஃப்ரெண்டு. அவள் அப்பாவை என பொண்ணு. என்னோட ஒரு படத்தில் அவளை நல்ல ரோலில் நடிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு நீ ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணணும். நான் சொல்கிற மாதிரி செய்யின்னு சொன்னேன். ரோஷினி, உனக்கு ஆடிஷன் 2 சீன் தான். ஒன்று அந்த ரோடு ஓடுது, இன்னொன்று காஃபி ஷாப் ஓடுது. யோசிக்க ரோஷினி, முதல் படத்துலயே உன் கூட இவ்வளோ பெரிய ஆக்டர் வேலை செய்ய போறாரு. ரோஷினி, ரோடு சீன்ல குசேல உங்க நடிப்பான். அப்புறம் அந்த காஃபி ஷாப் சீன்ல குசேலனுக்கு அகைன்ஸ்டா பிரஸ்ல நீ புகார் கொடுக்கணும். போலியான புகார்.
இவ்ளோ பெரிய ஹீரோக்கு எதிரா இப்படி ஒரு பொய் புகார கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இது சரியா வரும்னு எனக்கு தோணல. அடா இது வெறும் ஆடிஷன்ல வர ஒரே ஒரு சீனு. இது வெறும் நடிப்பு தாம்மா. ஆடிஷன்ல தானே பேச போற. என்ன நிஜத்திலேயே பேச போற? ரோஷினி அவ வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்காக நீ அவளோட டீல விஷத்தை கலந்த? பயந்தான் சார். அவளுக்கு உண்மை தெரிய வந்துச்சுன்னா வெளியே சொல்லிடுவாளோன்னு. அதனால அவளை நான் முதலே கொலை பண்ண பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதே தான் நடந்துச்சு. உன் சதி திட்டம் அவளுக்கு தெரிய வந்துருச்சு. ஆனா அந்த தப்பா அவ செஞ்சதா நினைச்சு அவளை தண்டிச்சுக்கிட்டா. குஷலோட பேரை கெடுக்கிறதுக்கு யார் உனக்கு துணையா நின்னாங்களோ உன் ஃப்ரெண்டு, எதுக்கு அவனை கொன்ன? அவன் என்னை மிரட்ட ஆரம்பிச்சான். அதாவது என்னோட படத்துல மேஜர் ரோல்ஸ்லாம் அவனுக்கு தான் வேணும்னா. ஒரு வேளை கொடுக்கலன்னா அந்த சதி திட்டத்தை வெளியே சொல்லிடுவேன்னு என்ன மிரட்டினா. நீங்களே சொல்லுங்க, எப்படி எல்லா மேஜர் ரோல்ஸையும் நான் அவனுக்கு கொடுக்க முடியும்? அதனால அவனை கொலை பண்றதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. நீ 2 கொலை பண்ணிட்ட, இருந்தும் மனசு அடங்கல. இப்ப குஷல கொல்ல போயிருக்க. இதெல்லாம் செஞ்சு உனக்கு என்னடா கிடைச்சது? இதுக்கப்புறம் உன்னால லைஃப்ல எதுவுமே பண்ண முடியாது. இனி ஜெயில் ஆக்டிங் தான் உனக்கு ஆரம்பிக்க போகுது. தூக்குக்கு ஆர்டர் வர வரைக்கும் நீ கம்பியை எண்ணிட்டுறா.